Friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்றதுக்காக தான் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல சரியா, ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸ்லயுமே எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸுமே இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருக்கிறோம். அப்ப எல்லா கவர்மெண்ட் காலேஜ் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு சரியா. மெடிக்கல் காலேஜ் வந்து 38 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த 38 மெடிக்கல் காலேஜ்லயுமே எல்லா கோர்சஸுமே இருக்காது சரியா. அதனால பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவு. ஓகேவா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க கவர்மெண்ட் கோட்டால வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதாவது லீஸ்ட் கோர்சஸ் நம்ம சொல்றோம். அதாவது அந்த கோர்சஸ் பசங்க விரும்பவே மாட்டாங்க. விரும்பவே இல்லாத கோர்சஸுக்கு கூட டஃப்பான காம்படிஷன் இருக்கும் சரியா. இல்ல எனக்கு பிஎஸ்சி நர்சிங் வேணும், இல்ல பிபிடி வேணும், இல்ல பிஓடி வேணும், இல்ல ஓடிஏடி வேணும், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்க 185+ இருந்தீங்கன்னா மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ் நோக்கி நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். இல்ல சார் எனக்கு லீஸ்ட் கோர்ஸ் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல சார் அப்படின்னா, கம்யூனிட்டி வைஸ் நீங்க பிரிஞ்சு ஒரு 180+ இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் சரியா. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, மொத்தமே வெறும் 3276 சீட் மட்டும்தான் பேராமெடிக்கல் கவர்மெண்ட் கோட்டால, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கு. இதுல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதாவது பி ஃபார்முக்கு மொத்தமே வெறும் 120 சீட் தான் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சரியா. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங், மெயில் நர்சிங்லாம் பாருங்க வெறும் 35 சீட் மட்டும் தான். அப்போ 195 மேல கண்டிப்பா வேணும் கட் ஆஃப். அதனாலதான் பிரைவேட் காலேஜ்ல இப்பயே வந்து எல்லா பிரைவேட் காலேஜ் அட்மிஷன் முடிஞ்சிச்சு சரியா. ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ்ல மட்டும் டொனேஷன் எல்லாம் போடலாம். அப்படி வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. மற்ற எல்லா பிரைவேட் காலேஜ்லயுமே டொனேஷன் வந்துருச்சு ஓகேவா. பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 315 சீட் மட்டும் தான் இருக்கு. பிபிடிக்கு வெறும் 80 சீட் தான் இருக்கு. பிஎல்எஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 சீட் தான் இருக்கு. ரேடியோகிராஃபிக்கு 350 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் ரேடியோ தெரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 சீட் இருக்கு. கார்டியோ பல்மனரி வந்து பாத்தீங்கன்னா 35 சீட் இருக்கு. பிஓடிக்கு 40 சீட் தான் இருக்கு. பி ஆப்டோமெட்ரிக்கு 145 சீட் இருக்கு. மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 350 சீட் இருக்கு. ஓடிஏடிக்கு 340 சீட் இருக்கு. கார்டியாடிக் டெக்னாலஜிக்கு 182 சீட் இருக்கு சரியா. அப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 135 சீட் இருக்கு. டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா 240 சீட் இருக்கு. பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு 261 சீட் இருக்கு. ஆக்சிடென்ட் கேர் டெக்னாலஜிக்கு 250 சீட் இருக்கு. தெரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 168 சீட் இருக்கு. கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து 20 சீட் இருக்கு. நியூராலஜி சரி, அதுக்கு வந்து 40 சீட் இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது இல்லாம இஎஸ்ஐல ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸுக்கு ஒரு 10 சீட் மட்டும் கொடுக்குறாங்க. மொத்தமே 3276 சீட் இருக்குல்ல. இதுல நம்ம கம்யூனிட்டி வைஸா ஓசி பிசி எம்பிசின்னு பிரியும் போது நம்மளோட கம்யூனிட்டிக்கு வெறும் சொற்பமான சீட் மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான் ஓகேவா. ரெகுலரா இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பி ஃபார்ம் சரியா, பிஓடி இந்த மாதிரி கோர்சஸ் வந்து, அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, டீம்டு யூனிவர்சிட்டி, அங்கெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா வித் ஹாஸ்பிட்டலோட இருக்கும், சூப்பரா இருக்கும். இல்ல சார் எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் தான் சார் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.